என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு. ராமநாதபுரத்தில் திமுக இளைஞரணி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரத்தில் திமுக இளைஞரணி சார்பில் இந்தி திணிப்பு, நிதி பகிர்வில் பாரபட்சம், தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி இழைக்கும் மத்திய அரசை கண்டித்து திமுக இளைஞரணி சார்பில் ராமநாதபுரம் அரண்மனையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் சிறப்புரையாற்றினார். தலைமை கழக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத், இளம் பேச்சாளர் காயத்ரி கண்டன உரையாற்றினர். தலைமை செயற்குழு உறுப்பினர் அகமது தம்பி, மாவட்ட துணை செயலாளர் ஆதித்தன், மகளிர் அணி துணைத் தலைவர் பவானி ராஜேந்திரன், மீனவர் அணி மாநில துணை செயலாளர் ரவிச்சந்திர ராமவன்னி, மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர்கள் குமரகுரு, சம்பத்குமார், சத்யேந்திரன், கோபிநாத், தௌபிக் ரஹ்மான் உள்பட பலர் பங்கேற்றனர். மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ரமேஷ் கண்ணா நன்றி கூறினார். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கடைகளில் மூட்டை தூக்கம், லாரியில் ஏற்றம், அந்த பணிகளை இன்றைக்கு திறம்பட செய்கிறவன் வடநாட்டில் இருந்து இங்கே பஞ்சம் பிழைக்க வந்திருக்கிற இந்தி பேசுகிற வடநாட்டுக்கார தம்பிதான். அவனிடத்திலே நாங்கள் பகை பாராட்டவில்லை. ஆனால் ஒன்றிய அமைச்சராக இருந்து கொண்டு நீ இந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால் தான் உனக்கு நிதியை விடுவிக்க முடியும் என்று தமிழ்நாடு